சோனி நிறுவனத்தின் இணையதளம் ஹேக் செய்யப்பட்ட சம்பவத்தை ஜப்பான் வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பான நடவடிக்கைகளில் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சோனி நிறுவனம் தயாரித்த த இன்டர்வியூ என்ற நகைச்சுவை திரைப்படம் இந்த மாதம் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவின் CIA அலுவலர்கள் 2 பேர் பத்திரிகையாளர்கள் வேடத்தில் வடகொரியா சென்று அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னை கொலை செய்வதுதான் இத்திரைப்படத்தின் கரு. இந்த படம் வெளியானால் வடகொரிய அதிபரின் மதிப்புக்கு களங்கம் ஏற்படும் என்று கருதப்பட்டதாகவும் அதனால் வடகொரிய அரசு சோனி நிறுவனத்தின் மீது கடும் அதிருப்தியில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. Lucky gentlemen are going to be in a room alone with him. Congratulations, by the way. That's right. இந்நிலையில் சோனி நிறுவனத்தின் இணையதளம் மற்றும் கணினிகள் அடையாளம் தெரியாத நபர்களால் ஹேக் செய்யப்பட்டன. இதனால் அந்நிறுவனத்தின் லட்சக்கணக்கான ரகசிய தகவல்கள் திருடப்பட்டன. இவற்றில் முக்கிய தகவல் தொடர்புகளும் இடம்பெற்றிருந்தன. இதன் காரணமாக சோனி நிறுவனத்திற்கு பல்வேறு கட்டத்தில் இழப்புகள் ஏற்பட்டன. மேலும் த இன்டர்வியூ படத்தை வெளியிடக்கூடாது என்றும் சோனி நிறுவனத்திற்கு எதிராக மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் சோனி நிறுவனத்தின் இணையதளம் ஹேக் செய்யப்பட்டது குறித்த நடவடிக்கைகளில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிப்பதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. 사이버 공격의 궁극적 목적은 결국은 남한과 미국을 비롯한 இந்த விஷயத்தில் நாங்கள் அமெரிக்காவுடன் மிக நெருக்கமாக செயல்படுவோம். அந்நாடு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் இருப்போம். இணையதளத்தை ஹேக் செய்வது மிக மோசமான குற்றம் செயல். அது நாடுகளின் பாதுகாப்பை கூட கேள்விக்குறியாக்கிவிடும். 목적을 달성하기 위해서 사이버 공격을 계속 매어 달리고 있다고 볼 수 있습니다. இந்த விஷயத்தில் வடகொரிய அரசு மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ள நிலையிலும் அதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லை என்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. எல் துரைராஜ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.